ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் முதல் பகுதி. வபுஸ் எனும் அப்சரஸ். முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் அப்சர பெண்களுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்க அவ்விடம் நாரத மாமுனிவர் வந்து சேர்ந்தார். அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவர் அந்த பெண்களை நடனமாட அனுமதிப்பாரா என்று கேட்டார். அப்போது நாரத மாமுனிவர், இப்பெண்களில் அழகிலும் ஆடல்களிலும் சிறந்தவள் யாரோ அவள் ஆடட்டும் என்றார். ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று கூறினர். அவர்களில் யார் சிறந்தவள் என்பதையும் நாரத மாமுனிவரே கூற வேண்டும் என்று தேவேந்திரன் வேண்டினான். நாரத மாமுனிவர் அதற்கான தேர்வு ஒன்றை கூறினார். வடக்கே இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருக்கும் துர்வாச முனிவரை மயக்கி மோக வலையில் விழச் செய்பவளே சிறந்த அழகி ஆவாள் என்றார். துர்வாசர் பெயரை கேட்டவுடன் மற்றவர்கள் பின்வாங்க, வபுஸ் எனும் அப்சரஸ் மட்டும் அதனை ஏற்று சபதம் செய்து புறப்பட்டாள். புறப்பட்ட வபுஸ் துர்வாச முனிவரின் ஆசிரமத்திற்கு சற்று தொலைவில் இறங்கி பரிமள திரவியங்களை பூசிக்கொண்டு அழகிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் நல்மணிகளை அணிந்து கொண்டு ஆடி பாடலானாள். இதனால் தவம் கலைந்த துர்வாச மாமுனிவர் கோபம் கொண்டு அவளை 16 ஆண்டுகள் பறவையாக பறந்து திரியுமாறு சாபமிட்டார். வபுஸ் முனிவர் திருவடிகளில் பணிந்து வணங்கி தனக்கு சாப விமோச்சனம் அளிக்க வேண்டிட, முனிவர், பாரத போரில் அர்ஜுனன் பாணத்தால் அடிபட்டு பாப விமோச்சனம் அடைவாய் என்றும் உனக்கு ஞானிகளான 4 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்றும் கூறினார். முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.